இந்தி மொழி திணிப்பிற்கு திமுக கடும் எதிர்ப்பு காட்டி வரும் நிலையில் அங்கன்வாடி குழந்தைகளுடன் அமைச்சர் பொன்முடி இந்தியில் பேசி இனிப்பு வழங்கிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் எடப்பாளையம் கிராமத்தில் 14.31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வனம் மற்றும் கதர்துறை அமைச்சருமான பொன்முடி திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்த இஸ்லாமிய குழந்தைகளிடம் உருது மற்றும் இந்தி மொழியில் பேசி அவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அங்கு நடைபெற்ற சிறப்பு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் நோன்பு கஞ்சி குடித்தார். மத்திய அரசின் இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு மற்றும் திமுகவினர் கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் அமைச்சர் பொன்முடி இந்தி மொழியில் அங்கன்வாடி குழந்தைகள் மத்தியில் பேசிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. बोलो नमस्ते बोल सलाम बोल बेटी नमस्ते बोल क्या है